சட்டமன்றத்தின் இன்றைய அவலங்கள் இல்ல சுவாரஸ்ய நிகழ்வுமா, அப்படியாச்சு. சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்குது. பிளஸ் இது என்னது தாவேக்கா டேஷ் தர்பார் அதுல வருது. பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்குது. இன்னைக்கு எத்தனை நாள் நடக்குது? பரவாயில்ல, ஒரு 2-3 நாள் நடக்குது தொடர்ந்து. நீங்க புதன்கிழமை வர அதுல பல முக்கிய பேச்சாளர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. தாவேக்கால எல்லாருமே முக்கிய பேச்சாளர்கள் தானே. மாண்புமிகு திரு சரத் அவர்கள் புகழ் மாலை ஆற்றி ஏஎம்ஏ சிஎம்ஏ பிஎம்ஏ அப்படின்லாம் ஆற்றி, புகழ் மாலை இல்லைங்க, புகழ் மாலை. புகழ் மாலை தான் சொன்னேன். அப்படி என் காதுல தப்பா விழுந்து. புகழ் மாலை ஆற்றி எல்லாரையும் எல்லார் புருவத்தையும் உயர்த்தி செய்ய வச்சிருக்கிறாப்புல. அந்த அளவுக்கான ஒரு பேச்சு. அதாவது உங்களை புகழ்வதற்கு வரி போட்டால் அந்த வரியை வைத்தே நாம் கடனையை அடைத்து விடலாம், இந்தியா நாட்டின் கடனை அடைத்து விடலாமாம். ஆமா, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி எல்லாரையும் குஷிப்படுத்திருக்கிறாங்க. அப்புறம் மூணாவது ஏற்கனவே ரெண்டாவது குழந்தை பெற்றா அவங்களுக்கு ஒரு வருஷம் லீவு போல இருக்கு, மேண்டேட்டரி லீவு. ஓகேவா? 2 குழந்தைகளுக்கு. இப்போ 3வது குழந்தைக்கு பெற்றுக்கிட்டா கூட 1 வருஷம் வித் சம்பளத்தோட லீவு அப்படிங்கிற மட்டுமே செஞ்சுட்டீங்க. சொல்றேன் இல்ல, அது ஒரு கூடுதல் சிறப்பாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அறிவிச்சது யாரு? நம்ம இருக்கிற 2 பிள்ளைய ஒழுங்கா பாருங்களேன். ஏன் இந்த 3வது வேற இருக்கிற பிள்ளைக்கே வழிய காணும். ஆமா, இப்ப என்ன புள்ளன்னு இப்ப இவர் இவ்வளவு அளந்து பேசுறாப்புல இல்ல, புகழ்ந்து பேசுறாப்புல இல்ல, குழந்தைகளை பத்தி பேசுறாப்புல, குடும்பங்களை பத்தி பேசுறாப்புல. அவரு கிட்டத்தட்ட ஒரு குழந்தை நல மருத்துவரா ஆக வேண்டியவர். ஆமா, அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. ப்ரோ, அந்த பாக்கெட்ல கார்டு மாத்திரையும் தெரியுது பாருங்க, கொஞ்சம் உள்ள தள்ளுங்க கொஞ்சம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அதுக்கு ஃபேமஸ் ஆனவர்ல, குழந்தைகளை பத்தி பேசுறாப்புல. மாத்திரை அந்த அளவுக்கு நுணுக்க முடியாது. பவுடரா அதான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா பவுடர் நீங்க குழந்தைக்கு நீங்க மாத்திரை மருந்து கொடுக்கறதா இருந்தா நல்லா நசுக்கி காடை வச்சு லைன் போட்டு குழந்தைக்கு கொடுத்துருங்க. அது சொல்லிக் கொடு அமைச்சரா அவரோட சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவரோட கடமை. குழந்தை நல அமைச்சரா கூட வந்திருக்கலாம், மருத்துவராட்ட தான் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு அமைச்சர். அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசியிருக்கிறாப்புல. விஜய் பேசுறது அதுக்கு முன்னாடி சொல்லுவோம், இந்த சட்டமன்றத்தில் எம்எல்ஏ கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கப்படும் அப்படி சொன்னாரா? எல்லா எம்எல்ஏக்கும் சொன்னாரா? எல்லா எம்எல்ஏக்குமா? அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் இந்த பஞ்சப்படி பொங்கப்படி மாதிரி இவர்களுக்கு வாகனப்படி 75,000 ரூபாவா கொடுக்க போறாங்க. அந்த இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்கு அந்த பஞ்சப்படி பொங்கப்படியில் 1,05,000 சம்பளத்தில் 25,000 ரூபா வாகனத்துக்கான விஷயங்கள் உண்டு. இப்போ 75,000 ரூபா கொடுக்க போறாரு. இந்த 75,000 பிளஸ் 75,000 ரூபாயா இல்ல இந்த 25,000 சேர்த்து எக்ஸ்ட்ரா 50,000 ரூபாயா அப்படின்றது சொல்ல மாட்டாங்க. அதை சொன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்ப எல்லாருக்கும் எம்எல்ஏவுக்கு கார் கொடுக்க போறாங்க. கார் கொடுக்க போறாங்க, டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க போறாங்க. அதுலதான் பூரா ஊட்டு நெய்ய எடுத்து பொண்டாட்டி கைய இந்த ஸ்வீட் செய்யாதீங்க சிஎம்னு நாங்க கெஞ்சி கேட்டுக்கிறோம். இல்ல இப்ப என்னன்னா எல்லாரும் இப்ப ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. சட்டமன்றமே இன்னைக்கு ஒரே குஷி. கார் கொடுக்கறதுனால அடிச்சுக்கிட்டு எம்எல்ஏக்கெல்லாம் பேசுறாங்க. ஒரு எம்எல்ஏ பேசுறாப்புல, கொடுத்ததெல்லாம் கொடுத்தா என்ன வா ஊகுது, என்ன இத கெட்ட வார்த்தை பேசிவிடாத. இல்ல பாட்டு அந்த ஒரு அம்மையார் பாட்டு என்னது? கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அவன் யாருக்காக கொடுத்தான் அப்படின்னு பாடினாங்க. கெடுத்ததெல்லாம் கெடுத்தா தமிழ்நாட்டு போனாலும் முடிவாக்காம இருந்தா சரிதான். அதாவது பெரியகுளம் தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர் சபரி ஐயங்கரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா நான் ஒரு காலத்துல வேலை இல்லாம இருந்தேன், காதல் தோல்வி வேற, என்ன பண்றேன்னு தெரியாது, என்ன வீட்டை விட்டு துரத்துற கண்டிஷன்ல இருந்தாங்க. என்ன எம்எல்ஏயா கடைசியா எனக்கு எம்எல்ஏ ஆக்கி எனக்கு சம்பளத்தையும் கொடுத்து கௌரவத்தையும் கொடுத்து நிக்கிறீங்களே எசமா அப்படின்னு ஒரு அப்படியே சட்டமன்றத்துல பிட்ட போட்டது. நான் சிங்கிளா தான் இருக்கேன், நான் ரொம்ப கவலையோடு இருக்கேன், யார் வேணாலும் அப்ரோச் பண்றாங்களோ அப்ரோச் பண்ணிக்கலாம். அப்பலாம் இல்ல, அவர் யாரை அப்ரோச் பண்றாங்களோ அவங்களுக்கு ஸ்டேட்மென்ட் கொடுக்கறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். வீடியோ வராம இருந்தா சரிதாங்க, அதெல்லாம் வரும். அவர் என்ன சொல்றாருன்னா, திரும்பி பார்க்க வைக்கும் பேச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, இது சொன்ன உடனே திரும்பினாப்புல விஜய் திரும்பி எட்டிட்டு பாக்குறாப்புல, ஏய் யாரா நீ தம்பி கார் கூட இல்லாம இருக்க தம்பி, ஒய்ஃபு கல்யாணமே ஆகலையா? எனக்கெல்லாம் உனக்கு கல்யாணமே ஆகலையா? எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, 2 குழந்தைகள் இருக்கு தம்பி, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு திரும்பி பார்த்தாப்புல உள்ள இருக்கு. உனக்காக தாண்டா அந்த ஸ்கீமை போட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள அவருக்கு ஒரு பெருமிதம்.
இந்த மாதிரி ஆட்கள்லாம் பயனடையலாம். ஆனா இதே குரூப்ல வந்து ஒரு குரூப்ல டூப் ஆளுத்து வந்தாரு, மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ். யாரு? டிடிவி தினகரன் இருக்காரு, அவர் வந்து புரியிட்டு போனாங்களே, 2 பேரும் ரொம்ப க்ளோஸ், அன்னையோட பிரிஞ்சவங்க தான். டிடிவி தினகரன் அந்த எம்எல்ஏவோ, அவரு கட்சி தானே அவரு, தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவர் இன்னும் இந்த ஆளு புகழ்ற ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர் சீட்டு வாங்க விட மாட்டாருல இருக்கு. என்கிட்ட 2-3 கார் இருக்குது, இங்க இருக்கிற எல்லார்ட்டையும் 2-3 கார் இருக்கும். ஆனாலும் நம்ம எம்எல்ஏ நமக்கு கொடுக்குற கார்ல போய் அந்த தொகுதி ஆய்வு செஞ்சாதான் நமக்கு ஒரு கௌரவி, அதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காமராஜ் வந்து எனக்கும் அந்த காரை 2-3 கார் ஏற்கனவே வச்சிருக்காராம். இப்போ 3வது கார் கொடுக்க போறாங்க. இப்போ மட்டும் காசு உங்களுக்கு நொட்டாதா? இப்போ மட்டும் காசு உங்களுக்கு வேஸ்டா செலவாகாதா? இப்போ யாரு இந்த இந்த ஏதாவது வன்னியண்ணே புகழ்ந்தாரு பாருங்க. யாரு? வன்னியண்ணே. என்னன்னு? அவரை பத்திலாம் நம்ம என்னத்தை பேசுறது? அவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாப்ல, நம்ம வந்து மன்னனை புகழ்ந்து தள்ளி இந்த 5 வருடத்துக்கு ஓட்டி கொள்ள வேண்டியதுதான். மாமண்ணா நீ ஒரு மாமா மண்ணா அப்படின்லாம் பேசி சிம்பிளி வேஸ்ட், நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு இல்ல அவர் வந்து ஒரு முடிவு கொண்டாரு. நம்ம வந்து பாத்துருவோம், தாவக்காரனா நம்மளான்னு பாத்துருவோம், முட்டு கொடுக்கறதுல விஜய அப்படின்னு சொல்லி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாப்ல. ஸோ அவர் வந்து இன்னும் உச்சத்துக்கு போவாருன்னு நம்புறோம். அவரு அதெல்லாம் பத்தி பேசல, ஏசுநாதரோட உயர்ந்தாலும்ட்டாப்ல விஜய. சோலி முடிஞ்சிச்சு. ஏசுனா நீ கேஸா போட போறது. ஏசுநாதர் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னாரு. கேட்காமலும் தட்டாமலுமே எங்கள் முதல்வரே அப்படின்னு சொல்லி பயங்கரமா புகழ்ந்து தள்ளுறாப்ல. இல்ல கிறிஸ்டியன் மிஷனரிஸ் யாரா இருந்தா தயவு செஞ்சு வன்னியான மேல கேஸ் எல்லாம் போட்டுறாதீங்க. அவர் ஏதோ அறியாம சொல்லிட்டு, அவருக்கு பைபிள் படி தெரியாதனால அவர் சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு கேஸ் போட்டுறாதீங்க. ஏன் தெரியாது? கேஸ போட்டுறாதீங்க, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் தப்பா நினைச்சுக்கல. எப்பா அப்படி பார்த்தா சபாநாயகரே வந்து ஜேசிடி பிரபாகர் தானப்பா. 234 கார்ல அவருக்கு ஒரு கார் வர போகுது. 234 தான், 233 தான். ஏன் 1 இருக்குல? 2 தொகுதியில தான் இவரே எம்எல்ஏ வச்ச. ஓ அதனால ஓகே. கரெக்டா இருக்கணும். அப்புறமா இதெல்லாம் இவரு கொடுக்குற டொயோட்டால தான் இனி நம்ம உதயண்ணாவும் போவாரு. வாங்க மாட்டாரு அப்படிலாம். அவ்வளோ ஏன் வந்தா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாப்புல. இங்க ஒரு மீம் பார்த்தேன், நான் வந்துட்டு வணக்கம் கேட்டனாடா, உன்ட்ட கேட்க சொன்னாடா அவனுக்கு. ஏன்டா நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், என்னைய பிறகு பைலட் அடிவாத வைக்கிறாங்க வடிவேல சொல்லுவோம் அப்படி கண்ணாத்தா இதுல. அந்த மாதிரி செவனேன்னு போயிட்டு இருந்த மனுஷன் ரோட்ல போட்டு, அது ரோட்ல ஓனான்னு எடுத்து வேட்டியில் விட்டுக்காது, ஒரு மரியாதையே காலி பண்ணிட்டாப்புல அந்த அமைச்சர். சரி ஓகே, இப்படி போயிட்டு இருக்கும்போதே அப்படியே அழகா எழுந்திரிச்சு, சரி நம்ம எதுவும் பேசாம இல்லை டம்மியாவே இருக்கவே, நம்ம எதுவும் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் இருந்தாப்புல. இங்க எல்லாரும் பேசல ஆதாரம் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நாளா என் டேபிள்ல ஒரு ஃபைல் தூங்கிக்கிட்டே இருக்குது, 3 ஃபைல் வீணா அதை ஓபன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு. எதை எப்போ எங்க ஓபன் பண்ணணும்னு தெரியும், அதை அப்போ அங்க ஓபன் பண்ணுவேன். அப்படிலாம் ஓபன் பண்ணி தான் பிரச்சனையே வந்திருக்காது தலைவா. ஏன்னா நானே உனக்கு ஓட் போட்டிருப்போம்னே, நீ ஓபன் பண்ணுன்னா வாய நீ இது வரைக்கும் வாய சரியா ஓபன் பண்ணவே இல்லை நீங்க, அதனாலதான் நாங்க உங்களா திட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது இல்ல, இந்த மாதிரி அவர் பேசுறது இருக்குல்ல, இது வந்து ஒரு மிரட்டல் துணியில இருக்குது. டேபிள்ல இருக்கு, நான் திறந்தேன்னா அவ்வளவுதான், 50 பேரும் காலி அப்படின்னு வச்சுட்டு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. எதுவும் எதிர்கட்சிக்கிட்ட எதுவும் காசு கேட்கறாப்புலையா, இல்ல அதை வச்சு மிரட்டுறாப்புலையா, இல்ல நேரம் வரும்போது திறப்பண்ணா இல்ல. இப்போ விஜய் அண்ணா வந்து அந்த ஃபைல் எல்லாம் ஓபன் பண்ணி கரப்டட் அப்படி இப்படின்னு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரி நம்மளே கூட ஃபீல் பண்ணி ஐயோ ச்சே இப்படி ஒரு கட்சிக்கு நம்ம இவ்வளவு நாள் பேசிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணி நம்ம மாறது கூட வாய்ப்பு இருக்கு. நம்மளோட 2 ஓட்டு கூட அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனே பண்ணுங்க, செய்யுங்க, செய்யறது சீக்கிரமா செய்யுங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், இவரு மிரட்டல் துணியில பேசுறது இருக்குல்ல, இன்னொன்னு ஃபைல ஓபன் பண்ணிடுவேன்னா என்ன கீரிக்கும் பாப்பா சண்டை வருங்க. அதுக்குதான் நீங்க வந்தீங்க, அதுக்குதான் வந்திருக்கீங்க. காமிச்சு கொடுப்போம், மொல்லமரி தலைவர் இந்த காமிச்சு கொடுப்போம், எந்த திருட்டுத்தனத்தையும் நாங்க பண்ண மாட்டோம், ஆனா நாங்க பண்ணுவோம். திருட்டு பண்ணாம விட மாட்டோம், ஆனா நாங்க பண்ணுவோம். அவளை காட்டுறது தானே வந்திருக்கீங்க, உங்களுக்கு அதுதான் ஓட்டு போட்டுருக்காங்க. இப்போ இது நாம பேசக்கூடாது, டிவி காரங்களா தெரிஞ்சுக்கிங்க. அவர் வந்து இந்த ஃபைல வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு, கை தட்டிட்டு இருக்காங்க. நான் அங்க இருந்திருந்தேன்னா அண்ணே ப்ளீஸ் சீக்கிரமா அந்த ஃபைல் ஓபன் பண்ணுங்கனே அப்படி நான் சொல்லிருப்பேன். உள்ளவங்க தட்டி தான் ஆகணும். வெளியில உள்ள தாவேக்கா பாய்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்கணும், என்ன வச்சு மிரட்டிட்டு இருக்கீங்க, நீங்க இந்த இன்னும் கேஸ் எங்கள்கிட்ட சொல்லிருக்க கூடாது, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, கேஸை போட்டு உள்ள தள்ளி இருக்கணுமே அப்படின்னு கேட்டிருக்கணும்.
அறிவு உள்ளவங்க கேட்பாங்க, பகுத்தறிவு உள்ளவங்க கேட்பாங்க. இதுல நேத்திக்கு ஒருத்தர் பிரபுன்னு நினைக்கிறேன் இல்ல, அமைச்சர் பிரபு தான் சொன்னாரு, இங்க எல்லாம் பக்கத்து ஊரு கூட நீங்களாம் திருடிட்டு போயிட முடியாது, திருடிட்டு போயிட முடியாது. கரூர்ல தாவேகா நகர செயலாளர் சங்கிலி பறிச்சுட்டு ஓடி இருக்கான். அது தாலிக்கு நந்தகுமார், தாலிக்கு தங்க பேரு நாங்க சொல்றோம், நந்தகுமார். அந்த நகர செயலாளர் பேரு நந்தகுமார். ஒரு லேடி பைக்ல போயிருக்காங்க, பின்னாடி இவனும் பைக்ல சேஸ் பண்ணி போய் சங்கிலியை பறிச்சிருக்கான். அது சிசிடிவில பதிவாகி இவன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்க. ஏன் தாலிக்கு தங்கம் திட்டத்துக்கு தங்கம் கம்மியா இருக்கான், அதுக்கு அடிச்சு கொடுக்குறாப்ல அண்ணனுக்கு. இந்த பதில சொன்னா விட்டுருவாங்க. ஆமா, வேற என்ன சொல்ல முடியும்? என் தலைவனுக்காக அடிச்சேன்னா சரி போய் தொலை போ அப்படின்னு ஈஸியா தப்பிச்சிடலாம். இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிடும். சொல்லி கொடுக்க நான் என்ன கேட்குறேன், இப்படி இந்த வச்சுக்கிட்டு பூச்சாட்டி காட்டுறது, நான் அவங்கள சார் கீழ் வீட்டில் இருக்கிறேன், மேல் வீட்டில் இருக்கிறேன், முடிஞ்சா தொட்டு பாருங்கன்னு இந்த பூச்சாட்டி மேலே காட்டுறது. பாஸ் 75 வருஷமா இப்படி தான் உருட்டிட்டு இருக்கிறாங்க. கலைஞர் ஊழல்வாதி, திமுக ஊழல் கட்சி. 75 வருஷமா ஒன்றும் நடக்கல தலைவா. ஆனா சொன்னவனுக்கு தாத்தனால கூட அவரை ஒரு நாள் இது 76வது வருஷம். உங்க தாத்தாலாம் வந்துட்டு போயிட்டான், ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இதில் ஏடிஎம்கே வேற, ஏடிஎம்கே சேர்க்கல, டிஎம்கே மட்டும் சொல்கிறேன். அதனால இந்த பூச்சாட்டி காட்டுறது, இந்த மிரட்டல் உருட்டல்ன்றதெல்லாம் உங்கள்கிட்ட ஆதாரம் எடுத்து போட்டுருக்கணும். போன வாட்டி அண்ணாமலை தான் சொல்லிட்டு தான், போன 5 வருஷம் அண்ணாமலையோட வேலை என்ன, நான் ட்ரங்க் போட்டியில் வச்சிருக்கேன், நான் அந்த போட்டியில் வச்சிருக்கேன், நான் பென்ட்ரைவில் வச்சிருக்கிறேன், நான் எக்ஸல் சீட்டில் கடைசி வரைக்கும் ஓப்பன் பண்ணவே இல்லையா? அதை ஆளுநர்கிட்ட போய் கொடுத்தாங்க. சரி கொடுத்து ட்ரங்க் போட்டி கொண்டு போய் கொடுத்தாப்புல, ஏடிஎம்கே மேலேயும் கொடுத்தாப்புல, டிஎம்கே மேலே கொடுக்கல, கொடுக்க சொல்லாப்புல. ஏடிஎம்கே நான் ட்ரங்க் போட்டியில் கொண்டு போய் கொடுத்துட்டேன்னாப்புல. என்னாச்சு அதெல்லாம்? என்ன டிசைனாக உருட்டுறீங்களா நீங்கள்? இதெல்லாம் எவனாவது இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்க, நம்மகிட்ட அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால விஜய் அவர்கள் இந்த மாதிரியான சவடால் விடுற வேலையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கான வேலையை செய்வது நல்லது. சும்மா மிரட்டல் உருட்டல் ஏதாவது கேள்வி இத்தனை நாள் நடந்திருக்கு சட்டமன்றம், இன்னைக்கு தான் ஏஞ்சி பேசுறாப்புல, அதுவும் தேவையில்லாத பேசுறாப்புல. மாண்பு முதலமைச்சர் இது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது அப்படின்னு சொல்லல. அவருக்கு மட்டும்தான் என்ன சொல்லாம இருக்கிறாப்புல நம்ம சபாநாயகர். நேத்தி நிர்மலகுமார் எந்திரிச்சு ஏதோ ஒன்று பேசினாப்புல கலைஞரோட உண்ணாவிரதத்தை பத்தி. இதெல்லாம் பேசக்கூடாது, இது அவைக்குள்ள போய் நீக்கிற. எனக்கு என்னமோ நிர்மல்குமாருக்கும் நம்ம சபாநாயகருக்கும் ஒரு டக் ஆஃப் போயிட்டே இருக்குது. அவர் நல்லா பண்றாரு, கூடிய சீக்கிரம் அவரை மாத்திருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படிதான் தோணுது. ஆக சட்டமன்ற நிகழ்வு அப்புறம் தாயிரா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த வேலூர் எம்எல்ஏ அந்த மஞ்சள் சோப்பு மாரியாத்தா கோயிலுக்கு கூடு ஊத்துற மாதிரி ஒண்ணு வருமே, அவங்க சொல்லக்கூடாது. இல்ல அவங்க வருவாங்களே, அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாமா, தாயிரா பேகமா, தாயிரா பானுவா, தாயிரா பிவியோ, தாயிராஜி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண்களுடைய பாதுகாப்புல எங்க அண்ணன் முன்னோடியா இருக்காரு, நான் இந்த மாதிரி இதுல இருக்க ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேடம் விஜயமோகன் வீடியோ எடுத்தானே உங்ககிட்ட தான் வந்துச்சு. விஜயமோகனா? ஆமா, அது ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு வேலூர்ல ராணிப்பேட்டையில. இந்த மேடம் போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. விஜயமோகன் என்ன நியூடா போட்டோ வீடியோ எடுத்து என்ன மிரட்டுறான், என் பிள்ளை அசிங்கமா பேசுறான் அப்படின்னு இவங்க தான் கூப்பிட்டு, இங்க பாருப்பா இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, இதெல்லாம் டிலேட் பண்ணிருப்பா. அவனும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நீ போய் அவள்கிட்ட போய் சொல்லி கொடுக்குறியா, இரு பாரு உன் வீடியோ நான் பரப்புறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லேடியை டார்ச்சர் பண்ணி. அதான் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுதான், நம்ம சொன்னது இல்ல. தாயிரா மேடம் பெண்கள் பாதுகாப்பு சும்மா கிளி இப்ப யாரா இப்ப இன்னொன்னு சொல்றாங்க. இதை கூட சரி விஜய் புகழ்ந்து பேசுறாங்க விட்டுறலாம். இன்னும் சொல்றாங்க, நான் இந்த உடையோடு தான் நான் இங்கு வருவேன், இந்த உடையோட வேணா போடுங்க, எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. இப்ப யாரு கேட்டா இல்ல யாரும் உங்களை இந்த உடைய போடக்கூடாதுன்னு சொன்னது யாரு? எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறீங்க? நான் கேட்கிறேன். மதிப்பிற்குரிய பேகம் அவர்களே, மதிப்பிற்குரிய பிவி அவர்களே, தமிழ்நாட்டுல போடுங்க, பச்சை உடுத்துட்டு வாங்க, என்ன பண்ணுங்க, பரதா போடுங்க, பரதா போடாம வாங்க, யாரும் அங்க கேள்வி கேட்க போறது கிடையாது. அதை எதுக்கு பேசுறீங்க? பேச சொன்னாங்களா உங்களை யாராவது? காசு கொடுத்து பேச சொல்றாங்களா? அதுல எப்படி தெரியுமா, முஸ்லிம் பெண்களுக்கு முதல் முறையாக ஒரு அங்கீகாரம் கொடுத்த தாவேகா தானா. ஏமா அரசியலும் தெரியல, வரலாறும் தெரியல, ஒரு இடமும் தெரியல. போன ஆட்சியிலேயே அதிமுகலே 2 அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் இருந்தாங்க. அவங்க கூட போய் திமுக வந்துட்டாங்க. அப்படியா? திமுக வந்துட்டாங்க. நிலோஃபர் கபிலா, நிலோஃபர் ஆமா, எப்படி புருஷன் இருப்பாங்க, நிலோஃபர் கபில் அவங்க அமைச்சரா இருந்தாங்க. ஏன் இப்படி போய் புழுவுனீங்க? சரி, அதாவது நல்லவனா இருக்கிறவங்க கூட தாவேக்கால சேர்ந்த கீர்த்தனா மேடம் முதலையா பெண் அமைச்சர்னு சொன்ன கூட்டமாக இந்த கூட்டம் முதல் பெண். ஜெயலலிதா சத்தியவாணி முத்துன்னு ஒருத்தவங்க இருக்காங்களா, ஏன்டா உத்தரா வாங்குறீங்க? 50கள்லயே வந்துட்டாங்க அவங்க, 60கள்லயே. எங்களுக்கு சொல்லி கொடுத்தலாம் இல்ல, பூரா கிரிமினல் தானே.
மறைக்கிறது. இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். நேற்று பிறந்த நீ கேட்கறான்னு வச்சுக்கேன், நேற்று 5 வயசானவன் இது படிச்சான்னா, ஓ இவங்க தான் முதல் பெண் அமைச்சரா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு நம்புறவனு சில கூட்டம் இருப்பான்ல, அவனை கிளப்பி விடுறது, அவனுக்கு வந்து தவறான தகவல் கொடுக்கறது, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது நம்ம சமூகத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான். அதில் அவனுக்கு நல்லா வெற்றி பெறுவாங்க. ஆனால் கடைசியில் வாங்குவாங்க, சம்மத்தியாக வாங்குவாங்க. அது காலம் தான் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வாங்குதுல, ஏடிஎம்கே பிஜேபிலாம் இன்னைக்கு காங்கிரஸ்லாம் இன்னைக்கு வாங்குது தெரியுமா? அந்த மாதிரி ஒரு காலத்தில் தாவேக்காவும் இந்த மாதிரி சமத்தியாக வாங்கும் மக்கள்கிட்ட. அதில் வந்து திமுக விதிவிலக்கு. திமுக என்னைக்கு அந்த மாதிரி வாங்கினதே கிடையாது. அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லுவேன். ஆக சட்டமன்றத்தில் இன்றைய நிகழ்வுகள் இதுதான் நடந்தது. பல காமெடிகள் நடந்தது. சொல்லக்கூடிய பொய்களை நம்ம நாளைக்கு பேசுவோம். ஓகே.